அனைவருக்கும் வணக்கம். தியானம் செஞ்சால் வலி குறையுமா? இதை பற்றி அன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். சில வலிகள் தியானம் செஞ்சால் குறையும். ஏன்னா நர்வ்ஸ் சில நர்வ்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அதனால் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போதெல்லாம் அந்த நரம்புகள் டைட் ஆகும், சில நேரங்களில் சுருண்டுரும். அப்போ வலி வந்துடும். அது இடுப்புலேருந்து காலுக்கு வரலாம், கைக்கு வரலாம், எங்கே வேணால் வரலாம். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பேர் கார்டிசால். இந்த கார்டிசால்ன்ற ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது அதிகமாகும். அதாவது டென்ஷன் ஆகிறது, கோவப்படுறது, டிப்ரெஷன், இந்த மாதிரி. இந்த கார்டிசால்ன்ற ஹார்மோன் அளவு கூடும்போது அது உடம்பில் பல விளைவுகளை ஏற்படுத்தும். அதில் ஒன்று நர்வ்ஸ், நரம்புகளில் பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த தியானம் பண்ணும்போது நமக்கு இந்த கார்டிசால்ன்ற ஹார்மோன் லெவல் குறையுதுன்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தியானம் பண்ணலாம். தியானம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி இப்போது சிவபெருமன் உட்காந்துருக்கிற மாதிரி இந்த போஸ்டில் உட்காந்துருக்கணும். உட்காந்து விரல்கள் கட்டை வரலும், இந்த கட்டை வரலும், ஆள்காட்டி வரலும் பட்டும் படாமல் இருக்கிற மாதிரி பொசிஷனில் வச்சு புருவ மத்தியில் ஓம்ன்ற எழுத்தை ஃபோக்கஸ் பண்ணி கவனிச்சுட்டு உட்காந்துருக்கணும். நீங்கள் சோஃபாவில் உட்காந்தும் பண்ணலாம், சாஃப்டான சர்ஃபேஸில் உட்காந்து பண்ணுறது பெஸ்ட்டு தான் பேசணும்னு சொல்லுவேன். ஒரு 10 மினிட்ஸுக்கு இப்படி உட்காந்துருக்கணும். உட்காந்துருக்கும்போது ஓம்ன்ற எழுத்து சொல்லிகிட்டே உட்காந்துருக்கணும். ஓ ஷார்ட்டாகவும் இம் ரொம்ப லென்த்தியாகவும் இருக்கணும். ஓம் இந்த மாதிரி ஒரு 20 செகண்ட் கேப் விட்டு திரும்ப சொல்லணும். இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் டிமாண்டிங்காக இருக்கும். உங்கள் மைண்டு உங்கள் பேச கேட்காது, பட் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும்.